அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல எதிர்த்து வாக்களித்த அந்த 25 எம்எல்ஏக்களும் கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டிருக்கு. லீமா ரோஸுக்கு கட்சி பதவி பறிக்கப்படவே இல்லையே. அவர் இப்ப சிவிஎஸ் சமூக அணியில இருக்கிறாங்க, அவங்களுக்கு கட்சி பதவி பறிக்கலையே. அதாவது நான் சொல்லுகிறேன், 2 தவறுகளை எடப்பாடி செய்ததினால் எடப்பாடியினுடைய தலைமை இல்லாவிட்டால் அது ஓபிஎஸ் தலைமையாக இருந்திருந்தால் அதிமுக அப்பொழுதே போய் திமுகவுடன் சேர்க்கப்பட்டிருக்கும். ஓபிஎஸ் தலைமையா எடப்பாடி தலைமையாக கட்சி தாக்கு பிடித்து ஓபிஎஸ் தலைமையில் இருந்தால் திமுக எது திமுகவில் கொண்டு போய் சேர்த்திருப்பார். அவர் எப்படி திமுகவில் சேர்ந்தாரோ ஓபிஎஸ், அது மாதிரி இந்த கட்சியையும் கொண்டே திமுகவோடு இணைத்து திராவிட இயக்கங்களின் இணைப்பு என்று சொல்லியிருப்பார். ஆனால் நான் ஒன்று 2 தப்பு என்னுடைய பார்வைக்கு வெளியே இருந்து பார்ப்பதற்கு எடப்பாடி செய்த தப்பு 2. ரீமா ரோஸ் போன்ற ஒரு பெண்மணியை பணத்தோடு உள்ளே இறக்கி அவர் தான் வெற்றி பெற்றது மட்டுமல்ல, தான் மந்திரியாக இந்த கட்சியில் ஆகிவிட முடியும் என்று நினைத்தால் இது ஆட்சிக்கு வரவில்லை, இவர்களெல்லாம் ஆடு மாடுகளை விலைக்கு வாங்குவது போல வாங்கி அந்த பட்டியலை கொண்டு போய் அடைப்பதற்கு மருமகனோடு சேர்ந்து திட்டம் தீட்டினார். தமிழ்நாட்டு அரசியல் ஒரு லாட்ரி குடும்பத்தின் கையிலே போவது என்பது கடைசியிலே இது ரொம்ப கேவலமாக போய்விட்டது. இது விஜய் கைக்கு போகவில்லை, லாட்ரி குடும்பத்தினுடைய கைக்கு போய்விட்டது. இவர்கள் நடத்துகின்ற கேவலமான மோசடியான அரசியலுக்குள் அதனுடைய விளைவு இன்னும் கொஞ்ச காலத்துக்குள் தெரிய வரும். ஒன்று, இவர் அந்த பெண்மணியை சேர்த்ததும் அவருடைய பணம் கட்சிக்கு உதவுமே என்று நினைத்ததும் பெரிய தவறாக போய்விட்டது என்பது ஒரு கருத்து. இன்னொன்று, இந்த பிஜேபியிடம் 179 இடங்களில் இருக்கிறோம், நாங்கள் தனியாட்சி தான் நடத்துவோம், எம்ஜிஆர் காலத்திலிருந்து அப்படித்தான் எங்களுக்கு பழக்கம் என்று இடைவிடாமல் சொல்லியும் அப்படி கிடையாது, நாங்களும் சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஆட்சி தான் நடத்துவோம் என்று அந்த முதுகிலிருந்து இறங்க மறுத்து இது இரட்டை இன்ஜின் ஆட்சி தான் என்பதை திரும்ப திரும்ப சொல்லி இதையே திரும்ப திரும்ப ஸ்டாலின் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து, ஆகவே பிஜேபி இந்த அரசியலுக்குள் கால் நுழைப்பதை விரும்பாமல் போனதின் காரணமாகத்தான் எடப்பாடியும் வெளியே நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது என்பது என்னுடைய கருத்து. வெளியே இருந்து பார்க்கிற என்னுடைய கருத்து. ஆகவே அவர் 2 தவறு செய்தார். ஒன்று, ரீமா ரோஸை உள்ளே அனுமதித்தது. இன்னொன்று, அவர்தான் இந்த கட்சியை கலைப்பதற்கு அவருடைய பணம் தான் துணை புரிந்தது. 2வது, ஒரு ஒழுக்கமில்லாத நேர்மை இல்லாத தொழில் செய்து சேர்த்து கொண்டு வருகிற பணத்தை வைத்து அதிகாரத்தை விலைக்கு வாங்குகின்ற முயற்சி தமிழ்நாட்டு அரசியலுக்குள் வெற்றி பெற்று விட்டால் தமிழ்நாட்டு அரசியல் நாசமாகிவிடும். இப்போ லாட்டரி பணம் தான் இப்போ தாவேக்காவை இயக்குதா அல்லது அதிமுகவை இயக்குதா? லாட்டரி பணம் எங்க ரெண்டுலயுமே லாட்டரி பணம் தான் அந்த தாவேக்காவை நடத்தியது ஆட்சிக்கு கொண்டு வருகின்ற வரையிலும். இப்பொழுது அவர்களுக்கு பணம் தேவையில்லை, ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். அந்த லாட்டரி பணத்தின் வழியாகத்தான் ரீமா ரோஸ் எடப்பாடியிடம் நுழைந்தால் அது தவறாக போய்விட்டது. அதுதான் என்னுடைய கருத்து. இந்த லாட்டரிக்காரர்கள் 2 பேரும் சேர்ந்துதான் இப்பொழுது யாரை கலைப்பது, எந்த கட்சியை கொலைப்பது என்று வேலை செய்கிறவர்கள் மாமியாரும் மருமகனும் தான். அங்கே மகன் புதுச்சேரி அரசியலில் போய் ரங்கசாமியால் மந்திரி சபையை அமைக்க முடியவில்லை. ஏனென்றால் அவரை சேர்த்து தான் அமைக்க வேண்டிய கட்டத்துக்கு அவர் வந்து விட்டார். ஆகவே இந்த பணம், அதுவும் தப்பான பணம், தேவைக்கு மேல் ஒரு ஆளுமை செலுத்துகின்ற போது, ஆதிக்கம் செலுத்துகின்ற போது அரசியல் கெட்டுப்போய் விடும் என்ற கவலை எனக்கு பெரிதாக இருக்கிறது. இவர் விஜய் நேரிய அரசியல் நடத்துவதற்கு இது பெரிய இடையூறு என்பது அவருக்கு தெரியவில்லை. அதனால் தான் அவரையே போய் வேலுமணிக்கு மற்றவர்களுக்கும் போர்வை பொருத்த வைத்து அந்த தவறான அரசியலில் இவரை இறக்கி விட்டதே அந்த லாட்டரிக்காரர்கள் தான். இதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நேர்மையான அரசியல் நடத்துவதற்கு இடையூறாக இருக்கும். ஆகவே இப்பொழுது 3 பேரை இன்றைக்கு இறக்கிவிட்டு நீங்கள் ராஜினாமா செய்து விட்டு வாருங்கள் என்று சொல்லி அவ்வளவு பேருக்கும் இது போன்ற வழியில்லாத வழியில் நான் கேட்கிறேன், உனக்கு என்ன ஆளா இல்லை நிறுத்துவதற்கு வேட்பாளருக்கு? இந்த 3 பேரையும் இறக்கி விட்டு அவன் ராஜினாமா செய்துவிட்டு அவர்கள் போகட்டும். நீ எதற்கு உறுதி கொடுக்கிறாய்? அவர்களைத்தான் நிறுத்த வேண்டிய கட்டாயம் என்ன? ஏன் வழி இல்லாத வழியில் அரசியல் நடத்துகிறாய்? உன்னுடைய ஆட்களை நிறுத்து. இந்த 3 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வச்சது ஆதவர்ஜனாவோட பிளான் தான். ஆமா ஆமா, தப்பான அவர்களுக்கெல்லாம் பணம் சம்பாதிப்பதற்கு எப்படி வழிமுறைகள் நெறிமுறைகள் கிடையாது லாட்டரி சீட்டிலே, அதுபோல அரசியல் நடத்துவதற்கு நெறிமுறைகள் கிடையாது. அதை நான் முதலாக சொல்லுகிறேன். ஆகவே இந்த இளைஞர்கள் கூட்டம் எதிர்பாராமல் ஒரு புரட்சியை செய்து தமிழ்நாட்டில் ஒரு புதிய ஆட்சியை, திராவிட இயக்கங்களின் அயோக்கியத்தனத்தை முழுமையாக முறியடித்து வேறு ஆட்சியை கொண்டு வர நினைத்த அந்த புரட்சி தோற்று போய்விடுமோ என்று நான் கவலைப்படுகிறேன். விஜய் தோற்கக்கூடாது. நேரிய அரசியல் நிலை பெற வேண்டும், மாற்று அரசியல் வர வேண்டும்.
தமிழ்நாட்டு மக்களுக்கு, அதாவது எந்த மந்திரி கொள்ளையடித்தாலும் அவன் மீது வழக்கு தொடுக்க மாட்டோம். 40 ரோட்டை 30 ரோடாக போட்டாலும் அவர்கள் மீது வழக்கு கிடையாது. சிறைக்கு ஒரு மனிதன் போனாலும் அவனை மந்திரியாக ஆக்குவேன். சிறைக்குள்ளேயே ஒரு கிரிமினலை மந்திரியாக ஆக்குவேன். என்ன வேண்டுமானாலும் என்னுடைய அதிகாரத்தை வைத்து செய்வேன். சுப்ரீம் கோர்ட் வரையில் 25 ஆண்டுகளுக்கு நடத்தி கொண்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய அதிகாரம் என்பது எபவ் லா என்று சொன்ன ஒரு கட்சியை நாம் வெளியே அனுப்பி இருக்கிறோம் என்பது மகத்தான புரட்சி. இந்த புரட்சி வெல்ல வேண்டும் என்றால் நம்முடைய விஜய்க்கு கன்விக்ஷன் பத்தாது, உறுதிப்பாடு பத்தாது. அவருக்கு அரசியல் பழக்கம் இல்லை, திகைத்து போயிருக்கிறார். அதனாலே இந்த ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் லாட்டரி சீட்டை நடத்துவதற்கு பணம் அடைவது மட்டும்தான் குறிக்கோள் என்பது போல, அதில் பரிசு கொடுக்கிறோமா கொடுக்கவில்லையா, ஏமாத்துகிறோமா ஏமாத்தவில்லையா என்பதெல்லாம் முக்கியம் இல்லை என்பது போல அரசியலிலும் அவர் ஒரு முறையை கையாளுகிறார். அவர் கையிலே தான் நீங்கள் ஆட்சி பொறுப்பு இன்றைக்கு இருக்கிறது. அவரும் அவர் மாமியாரும் சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியலை குலைக்கிறார்கள். தமிழ்நாட்டு அரசியல் நாசமாகிறது. ஆகவே காக்ரோச் போன்ற அமைப்பு தமிழ்நாட்டுக்குள் வர வேண்டும். அது இளைஞர்களை பிடிக்க வேண்டும். இளைஞர்கள் மறுபடியும் திரள வேண்டும். மறுபடியும் இந்த லாட்டரி சீட்டுக்காரர்கள் போன்றவர்கள் கையிலே நேரிய ஆட்சி சிக்காமல் மறுபடியும் ஒரு பெரிய மாறுதல் வருவதற்கு அது துணையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அத்தகைய இளைஞர்களின் கிளர்ச்சி தான் ஒரு அச்சத்தை உருவாக்கும்.